பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு ஒரு அவசர செய்தி சொல்ல விரும்புறாங்க. என்ன அப்டின்னா, யாரோ உங்களுக்கு எதிரா சதி பண்றாங்க. புரோக்கன் ஆரோ, எம்ப்ரேஸ் எனர்ஜி ஆஃப் பீஸ். உங்க வாழ்க்கையில ஒரு கலகம் உண்டு பண்ண முயற்சி பண்றாங்க. ஆனா பிரபஞ்சம் என்ன சொல்றாங்க அப்டின்னா, எல்லா சூழ்நிலையிலும் அமைதியாவே இருங்க. நீங்க வந்து சண்டைக்கு போக தேவையில்ல. நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, உங்களுக்கு அந்த சூழ்நிலை ஒரு பயத்த உருவாக்குச்சு அப்டின்னா, அந்த பயம் ஏன் வருதுன்னு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு ஜாப் போற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு உடனே உண்மையிலே எல்லாத்துக்குமே பயம் வந்து தொத்திக்கும். ஆனா பிரபஞ்சம் என்ன சொல்றாங்க, அந்த பயத்துக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்க சொல்றாங்க. என்ன காரணமா இருக்கும்? ஒண்ணு அவங்க கிட்ட சரியான பேலன்ஸ் இல்லாம இருக்கும். இல்லன்னா அடுத்த ஜாப் எப்ப கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்கும். இல்லன்னா வந்து நான் என்ன பண்ண போறேன்? என்ன நம்பி குடும்பம் இருக்கு. அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயமா தான் இருக்கும் உங்க பயத்துக்கு காரணம். ஏன்னா நீங்க தனியா இருந்தீங்கன்னா பெருசா பயப்பட மாட்டீங்க. பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இருப்பீங்க. பிரபஞ்சம் உங்களுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த அந்த பயம் என்ன அப்படிங்கிறத வந்து ட்ராக் பண்ணுங்க. உங்க பயம் என்ன? உங்க ஆசை என்ன? 2யுமே வந்து மேபி ஒரு ஜர்னல் கூட நீங்க எடுத்து எழுதிக்கலாம். உங்க பயம் என்ன? உங்க ஆசை என்ன? அப்படின்னு எழுதுங்க. இந்த பயத்துக்கு காரணம் என்ன? உங்க ஆசை எப்படி அடையிறது? அப்படின்னு எழுதி பாருங்க. அப்போ வந்து உங்க பார்வை மாறும். வாழ்க்கைய பத்தின பார்வை மாறும். உங்களுக்கு எல்லாத்துக்குமே இங்க சப்போர்ட் இருக்கு. உங்களோட ஆன்சஸ்டர்ஸோட சப்போர்ட் இருக்கு. நீங்க இப்போ வாழ்க்கையில அடி வாங்குனா கூட, நீங்க கடந்து வந்த பாதையினால நீங்க அறிவாளி ஆயிருக்கீங்க. பிரபஞ்சம் சொல்றாங்க, அந்த அறிவாளித்தனத்தையும், உங்களோட ஆன்சஸ்டர்ஸ் உங்களுக்கு குடுத்த அந்த பிளெஸ்ஸிங் அறிவாகட்டும், உங்களோட உடலாகட்டும், திறமையாகட்டும், நீங்க விஷயங்கள முடிக்கிற அந்த ம் வேகமாகட்டும், ஏதோ ஒரு விஷயம். உங்க ஆன்சஸ்டர்ஸ் உங்களுக்கு குடுத்துருக்காங்க. நீங்க ஒரு ஹையர் ஃபோர்ஸ். உங்கள வந்து பிரபஞ்சம் அவங்களோட பிளெஸ்ஸிங்க நம்ப சொல்றாங்க. இல்லன்னா வந்து இந்த பிரபஞ்சத்த நம்ப சொல்றாங்க. ஹையர் ஃபோர்ஸஸ் வந்து உங்களுக்கு ஃபேவரபிளா தான் வொர்க் பண்ணிட்டுருக்காங்க. நீங்க பண்ண வேண்டியது எல்லாமே உங்களோட பார்வைய தான் மாத்தணும். உங்களோட பயம் எதனால வந்தது? நீங்க ஏன் தயங்குறீங்க? அப்படிங்கிற நீங்க விஷயத்த புரிஞ்சுகிட்டு, அதுல வேலை செய்ய சொல்றாங்க. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும் இங்க. பிரபஞ்சம் என்ன சொல்றாங்களா, ஓகே இதுதான் தப்பு. நான் வந்து இவ்வளோ சேவ் பண்ணியிருக்கணும். இல்ல நான் வந்து இந்த ஜாப் இருக்கும்போதே நான் ஒரு சைடு ஹசில் வச்சிருந்திருக்கணும். இந்த மாரி ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு புரிய வரும். பிரபஞ்சம் என்ன சொல்றாங்கன்னா, அந்த புரிதல் வந்தா போதும். நீங்க இருக்க இடத்த விட்டு நீங்க எங்க போய் சேரணுமோ, அந்த ட்ரான்சிஷன் இருக்கும் பார்த்தீங்களா? அத வந்து பிரபஞ்சம் அவங்க டேக் கேர் பண்ணிப்பாங்க. நீங்க அங்க பயப்படணும்னு அவசியம் இல்ல. நீங்க வந்து அங்க பெரிய லாஸ் இல்லன்னா வந்து ரொம்ப அ கீழ போற சூழ்நிலை, இல்லன்னா வந்து இது காதலா கூட இருக்கலாம். நீங்க எப்படி வேணா வச்சுக்கோங்க. நீங்க இங்கேருந்து அங்க போற அந்த ட்ரான்சிஷன் அந்த மாற்றத்த பிரபஞ்சம் பார்த்துப்பாங்க. நீங்க அங்க வந்து பயப்பட தேவையில்ல. அது கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும், உங்கள எங்க கொண்டு போய் சேர்க்கணுமோ, அங்க கொண்டு போய் சேர்த்துருவாங்க. அதுதான் பிரபஞ்சம் உங்களுக்கு முக்கியமா ரொம்ப அவசரமா சொல்றது. தடுமாற வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா தடுமாற அளவுக்கு அவங்க உங்கள விட போறதில்ல. உங்களோட ஆசை நிறைவேறக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இங்க பார்த்தீங்கன்னா, புரோக்கன் ஆரோ, புரோக்கன் விஷ் போன். உங்க ஆசை ஏதோ ஒண்ணு நிறைவேறல. நிறைவேறக்கூடாதுன்னு யாரோ வெளியில இருக்க ஃபோர்ஸஸ் வேலை செய்யலாம். கவலைப்படாதீங்க. ஸ்கை ஃபாதர்ஸ் ட்ரஸ்ட் இன் த அன்னோன். பிரபஞ்சம் சொல்றாங்க, உங்களுக்கு எதிர்காலத்துல என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. ஆனா பிரபஞ்சத்துக்கு தெரியும். அதனால தான் உங்களுக்கு முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ட்டாங்க, உங்க எதிர்காலத்துக்கு. ஸோ நீங்க பிரபஞ்சத்த நம்புனீங்க அப்படின்னா, இந்த நிறைவேறாம போன ஆசை, இது காதலா இருக்கலாம், கரியர்ல இருக்க ஆசையா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் அது உங்கள விட்டு போகாது. நீங்க இன்னுமே அழகான இடத்துக்கு தான் போக போறீங்களே தவிர, கீழ போக போறதில்ல. ஸோ ட்ரஸ்ட் த ப்ராசஸ். இங்க பார்த்தீங்க அப்படின்னா, இதில நீங்க கவலைப்படணும்னு அவசியம் இல்ல. ரொம்ப தெளிவா சொல்ட்டாங்க. அடுத்தது ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸ் அண்ட் புரொடெக்ஷன் ஃப்ரம் ஹார்ம். ரொம்ப தெளிவா இருக்கும் உங்க ரீடிங். இங்க பார்த்தீங்கன்னா, உங்களோட ஆன்செஸ்டர்ஸ், யுனிவர்ஸோட இந்த பிரபஞ்சத்தோட சப்போர்ட் இருக்கு. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஏஞ்சல்ஸும் உங்க கூட தான் இருக்காங்க. இது வந்து நீங்க நாலா பக்கமும் நல்ல எனர்ஜினால சூழப்பட்டிருக்கீங்க. அதனால நீங்க இந்த வல்ச்சர பத்தி, இந்த பிணந்தின்னி கழுகுகள பத்தி நீங்க கவலைப்படணும்னு அவசியம் இல்ல. நிச்சயமா உங்கள சுத்தி ரொம்ப கொடூரமான ஒரு எனர்ஜி இருக்கு. அது யாரா வேணா இருக்கலாம். அ அதனால நீங்க பயப்படணும்னு அவசியம் இல்ல. பிரபஞ்சம் சொல்றாங்க, துணிஞ்சு போக சொல்றாங்க. மவுண்டைன் இங்க பார்த்தீங்கன்னா, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். மேபி யாராவது உங்கள பத்தி தப்பா புரிஞ்சுக்கலாம். இல்லன்னா உங்கள பத்தி தப்பா புரிஞ்சுக்கிற மாரி ஒரு சூழ்நிலைய கொண்டு வரலாம். தயங்காதீங்க. உங்களுக்கு தெரியும் நீங்க யாருன்னு. உங்களுக்கு அந்த உண்மை தெரிஞ்சதுன்னா போதும். நீங்க யாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்ல. நாம யாரும் யாருக்கும் கட்டுப்பட்டவங்களும் கிடையாது. வி ஆர் ஃப்ரீ சோல்ஸ். சுதந்திரமானவங்க. சுதந்திரமான நாட்டுல தான் இருக்கோம். நாம வந்து ரொம்ப சுதந்திரமானவங்களும் கூட. இல்லீகலா நீங்க எதுவும் பண்ணாத வரைக்கும், நீங்க ரொம்ப ரொம்ப சுதந்திரம் தான். அதனால நீங்க சரியான பாதையில போகும்போது, யாருக்கும் எந்த எக்ஸ்பிரஷன் ஈவன் பேரண்ட்ஸ்க்கு கூட நீங்க சொல்லணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு மெச்சூரிட்டி வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் நீங்க என்ன பண்றீங்கன்னு. தட்ஸ் இட்.
ஃபியர், வரிஸ், டென்ஸ் சிச்சுவேஷன். இந்த வல்ச்சர் வந்து உங்க வாழ்க்கையில ஒரு குழப்பத்த உண்டு பண்ண ட்ரை பண்ணாங்க. முதுகுல குத்துறதுக்கு ட்ரை பண்ணாங்க ஒரு ஓல்டு வுமன். மேபி இது வந்து யாரா வேணா இருக்கலாம். ஓல்டர் வுமன் உங்கள முதுகுல குத்த ட்ரை பண்றாங்க. இது யாரா வேணா இருக்கலாம். ஃபேமிலி மெம்பரா கூட இருக்கலாம். ஷார்ட் ஜர்னி. உங்கள கொஞ்ச நாள் பிரேக் எடுக்க சொல்றாங்க. இல்லன்னா ஒரு ட்ரிப் போக சொல்றாங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து பண்ற விஷயங்கள் வந்து இந்த ஷார்ட் ஜர்னி வந்து உங்களோட வாழ்க்கை பயணமா கூட இருக்கலாம். நீங்க இப்போ இருக்கிற இடத்துலருந்து இனிமே உங்க ஆசைய நோக்கி போற அந்த பயணமா கூட இருக்கலாம். நீங்க இங்கேருந்து விலகி போகணும். யாரோ உங்க எனர்ஜில இருக்கவங்க தான் உங்களோட ஆசை நிறைவேறக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. உங்களோட கரியர்ல நீங்க முன்னாடி போகக்கூடாதுன்னு நினைக்கலாம். இல்லன்னா வந்து உங்க காதல் வாழ்க்கைய முறிக்க நினைக்கலாம். ஏதோ ஒரு விஷயம். எஸ்பெஷலா ஒரு ஓல்டு எனர்ஜி. அவங்க உங்கள வந்து உங்க வாழ்க்கைய முடிக்க நினைக்கிறாங்க. டஃப் டைம்ல நீங்க நிச்சயமா பாதுகாக்கப்படுறீங்க. அதனால கவலைப்படாதீங்க. சீ ஹார்ஸ், ஃபேமிலி மேட்டர்ஸ் அகெயின் பாருங்க. ஃபேமிலில தான் இது. உங்க ஃபேமிலிக்குள்ள தான் சூனியம் இருக்கு. யூ வில் பி டேக்கன் கேர் ஆஃப் இன் டிஃபிகல்ட் சிச்சுவேஷன். நீங்க பார்த்தீங்க எத்தனை டிஃபிகல்ட் சிச்சுவேஷன்லேருந்து நீங்க காப்பாற்றப்படுறீங்க அப்படின்னு. உங்களோட ஆன்சஸ்டர்ஸ், பிரபஞ்சம், அதாவது உங்களோட மூதாதையர்கள், பிரபஞ்சம், அதுக்கப்புறம் உங்க கூட இருக்க ஏஞ்சல்ஸ், நம்ம எல்லாத்துக்குமே ஸ்பிரிட் கைட்ஸ் இருப்பாங்க. எல்லாத்துக்குமே கெட்டவங்க, நல்லவங்க எல்லாத்துக்குமே. ஸோ உங்களோட ஸ்பிரிட் கைட்ஸ் வந்து எப்பவுமே உங்க கூட தான் இருக்காங்க. நீங்க ஜஸ்ட் அவங்க சொல்றத கேட்க ஆரம்பிச்சீங்கன்னா போதும். தேடுங்க. இந்த பீரியட் ஆஃப் ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்து தலைகீழா வருது. இது இன்டென்ஷனலா வந்திருக்கு. நான் தலைகீழாவே வைக்கிறேன். இந்த பீரியட் ஆஃப் ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்து உங்கள வந்து ரொம்ப நாள் நிறுத்தி வைக்க போகுது. அதுதான் உங்கள ட்ராவல் பண்ண சொல்றாங்க. எங்கேயாவது வெளியில போங்க, ரிலாக்ஸ் பண்ணுங்க. உங்களுக்கு மூச்சு முட்டுற மாரி இருந்ததுன்னா, அங்கேயே இருந்து திரும்ப வந்து இந்த பிரச்சனையே யோசிச்சுட்டு இருக்காதீங்க. வெளியில போங்க. கெட் அவுட். கோ அவுட். நேச்சர்ல இருங்க. இந்த இந்த ஃபாக்ஸ் பார்க்குறேன். நான் என் வாயில ஓனான்னு வருது. இந்த ஓநாய். இது ஓநாய்ன்னு கூட சொல்ல முடியாது. நரி. உங்க வாழ்க்கையில 2 பேர் இருக்காங்க. ஒரு ஓநாய், ஒரு ஓணான். ஸோ, அ ஓணான ஒடக்கன பார்த்தா நம்ம வந்து கெட்ட சகுனம்னு நினைப்போம். ஓநாய பார்த்தாலும் ஓநாய் ஊளையிட்டுச்சுன்னா முடிஞ்சு போச்சுன்னு சொல்லுவோம். ஸோ, அந்த மாரி தான் உங்க வாழ்க்கையில கூடவே இருந்து குழி பறிக்கிறவங்க இருக்காங்க. ஸோ, மோஸ்ட்லி அவங்க ஃபேமிலியா இருக்கலாம். இல்ல நீங்க ஃபேமிலி மாரி நெனச்சவங்களா இருக்கலாம். ஸோ, உங்களுக்கு இப்போ ரொம்ப தேவை ஒரு புரிதல். நீங்க உட்காருங்க. டைம் எடுத்துக்கோங்க. உங்க பயம் ஏன்? உங்க ஆசை என்ன? அப்படின்னு எழுதுங்க. இது நீங்க மென்டலா பண்ணா கூட ஓகே தான். உங்களுக்கு எழுதுறதுல இஷ்டம் இல்ல அப்படின்னா, தட்ஸ் ஓகே. எழுதுனாங்கன்னா அப்படின்னா, யூ ஆர் ரிலீசிங் தட் எனர்ஜி. அதனால உங்களுக்கு வந்து ஆசைகள் சீக்கிரம் நிறைவேறும். இந்த வல்ச்சர் எனர்ஜி என்னன்னு பார்க்கலாம். கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ். உங்க காசு திருட முயற்சி பண்றாங்க. இல்ல ஒரு பவர்ஃபுல் பர்சன், ஒரு அத்தாரிட்டி. ஏன்னா நீங்க உங்க பதவியை பத்தி ரொம்ப டிப்ரெஸ்டா இருக்கீங்களா இருக்கலாம். கிங் ஆஃப் கப்ஸ் எனர்ஜி. உங்க காதலை முடிக்க தான் ட்ரை பண்றாங்க. கிங் ஆஃப் பென்டிகல்ஸ், கிங் ஆஃப் கப்ஸ். ஆக்சுவலா நீங்க வந்து பிளெஸ்டு சோல். ஹை ப்ரீஸ்டஸ், குயின் ஆஃப் சோட்ஸ் எனர்ஜி. காதல். த்ரீ ஆஃப் சோட்ஸ் எனர்ஜி. காதலை முறிக்க தான் முயற்சி பண்றாங்க. ஃபோர் ஆஃப் சோட்ஸ். நீங்க ரெஸ்ட்ல இருக்கீங்க, பிரேக்ல இருக்கீங்க, பாஸ். இதையே யோசிக்கிறீங்க. உங்களுக்கு வலி நிறையா இருக்கு. நிறைய முதுகு குத்தல். இங்க பாருங்க ஒரு கத்தி இல்ல. இங்க 4 பேர் குத்திருக்காங்க. அதனால தான் சொன்னேன். ஒரு ஓணா, ஒரு ஒடக்கான். 2 ஒண்ணு தானா? இன்னொன்னு வந்து ஓநாய். ஸோ அது இல்லாம ஒரு கழுகு இங்க இருக்கு. வல்ச்சர். ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் வந்து உங்கள முடிக்க ட்ரை பண்ணாங்க. பட் யூ ஆர் ப்ரொடெக்டட். த்ரீ ஆஃப் வான்ஸ் எனர்ஜி. பிளான் பண்ணுங்க. அதான் தான் பிரபஞ்சம் உங்களை பிளான் பண்ண சொல்கிறாங்க. ஃப்யூச்சர் பிளான், ஃப்யூச்சரிஸ்டிக் பிளான் இல்லை உங்களுக்கு. யாரோ ஒருத்தவங்களை உங்களை வேவ் பார்க்குறாங்க ஃபார் ஷுர். வீல் ஆஃப் ஃபார்ச்சூன். கொஞ்ச நாள் உங்களுக்கு வாழ்க்கையில் அதிர்ஷ்ட காத்து வீசும். அதனால் இப்போ இருக்க சூழ்நிலை மனசு உடைஞ்சு போக வேண்டாம். இந்த குயின் ஆஃப் கப்ஸ், சாரி கிங் ஆஃப் கப்ஸ் யாரு? கிங் ஆஃப் பென்டிகல்ஸ் என்ன எனர்ஜி? வாட் இஸ் ரிலேஷன்ஷிப்ஸ் வித்? சிக்ஸ் ஆஃப் பென்டிகல்ஸ். சிக்ஸ் ஆஃப் பென்டிகல்ஸ். லவ்வர்ஸ் கார்ட்.
6 ஆஃப் கப்ஸ். ஸோ இது எல்லாமே உங்களோட காதல் சார்ந்த விஷயமா தான் இருக்கு. காதல், ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயமா தான் இருக்கு. மேபி உங்க காதலுக்கு நீங்க நியாயம் செய்ய நினைக்கிறீங்க. இல்லன்னா வந்து நீங்க காதலிச்ச பெண்ணோட போயிட்டீங்கன்னா, இவங்களுக்கு சொத்து கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். சம்திங். பட் இதெல்லாம் நீங்க ஓவர் கம் பண்ணி வர போறீங்க. ஏன்னா இங்க ஓவரால் எனர்ஜி பார்த்தீங்கன்னா, ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. இங்க குயின் ஆஃப் சோர்ஸ் எனர்ஜி. நீங்க நேசிக்கிற பெண் யாரா இருந்தாலும் சரி, ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்ட். ஸோ அவங்கள பத்தி ஏதாவது கட்டுக்கதைகள் இருந்ததுன்னா, நீங்க நம்பணும்னு அவசியம் இல்ல. வெரி, வெரி ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்ட் பெர்சன். அதனால தான் உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் ப்ரொடெக்ஷன் இங்க இருக்கு. யூ ஆர் ப்ரொடெக்டட். அதனால தான் பிரபஞ்சம் இந்த அவசர செய்திய உங்களுக்கு சொல்ல விரும்புறாங்க. யாரோ ஒருத்தவங்க உங்க முதுகுல குத்த ட்ரை பண்ணாங்க. இந்த காதலா இருக்கட்டும், கரியர் ஆகட்டும். நீங்க போராடினா தான். ஏன் அப்படிங்கிறத தேடுனீங்கன்னா தான், உங்களால இந்த சூழ்நிலையிலேருந்து வர முடியும். கூட இருக்கவங்க தான் குழி பறிக்கிறாங்க. கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. ஜெய் சாரம். காட் பிளஸ் யூ.